30-35 போதில் கிட்ட நிரப்பினாங்க 5 லிட்டர் கேன். இந்த பாத்தி ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷரண் vlogs. இப்போ நாங்கள் நைனாதேவியில் நிற்கிறோம். இன்றைக்கு என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஊரில் இந்த கடல் உணவுகள் வேண்டி சமைக்க போகிறோம். அதே மாதிரி எங்களுக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னு சொன்னால் மட்டி புறக்கிறதையும் காட்டலாமே. நான் வீட்டுக்கு முன்னு கடல் தானே, அதில் போய் வடிவாக புறக்கலாம். ஆனால் கடல் தண்ணி கொஞ்சம் ஏற்றமாக இருக்குது. இறங்கிச்சுன்னு சொன்னால் நாளைக்கு மட்டி புறக்கிறதையும் வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு நண்டு, திருக்க, மீன் அதிலெல்லாம் வாங்கியிருக்கோம். அதில் திருக்க தந்து விட்டவே நண்டு அதில் வாங்கிக்கல. இப்போ இங்கே நண்டு வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக எடுக்கலாம். அது பெரிய சைஸ் எல்லாம் யாழ்ப்பாணத்தோட ஒப்பிட்டு பார்க்கல விலை குறைவாக இருக்கும். அந்த நம்பர் 2, நம்பர் 3 எல்லாம் அங்கே விட விலை குறைவு. நம்பர் 1 பெரிய நீலக்கால் நண்டு எல்லாம் ஏற்றுமதி செய்கிறது. இப்போ மற்ற நண்டு அதுவும் சில நேரம் எடுக்கலாம் இங்கே குறைஞ்ச விலைக்கு. நேற்று 16ஆம் தேதி நைனாதேவிக்கு இலங்கையின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வந்திருந்தார். எங்களை வீட்டுக்கு பின் கிரவுண்ட்ஸ்லாம் இறங்கினது. இப்போ வரையக்கையும் போயக்கையும் நாங்கள் வேறு வேறு கோவிலில் நின்றதால் என்னதான் வீட்டுக்கு பின் கிரவுண்ட்ஸில் வந்து இறங்கினாலும் நாங்கள் பார்க்கல. இப்போ அப்பா ஊரில் நண்டு, மீன், திருக்கை அதில் எல்லாம் வாங்கி கொண்டு வந்துருக்கார். அதில் திருக்க உயிரா என்னென்னு சொல்றீங்க? நீங்களே ஓட்டுக்க. நண்டு மீது சத்தம் போட்டு சத்தம் போட்டது சத்தம் போட்டதான். ஓ மேல துணிச்சு நண்டு இருக்கு, எல்லாமே உயிரோட இருக்கு. என்ன விலையம்மா வரும்? சும்மா அதான் ஊர்ல இருக்குது. அது நண்டு இல்லைங்க, நண்டு நண்டு 1000 கிலோ. இதென்ன இது வந்து இந்த என்னது கொஞ்சம் திக்கா நீ இந்த பேர் மாதிரி. ஆனா வலுவலுப்பா இருக்கும், நல்ல டேஸ்டான மீன். நல்லா கிளீன் பண்ணி எடுக்கும். இருக்கு சுத்தம் முடியல. வழுக்குது சத்தம் போடல. அது கண் வித்தியாசம் தானே. நண்டு உயிரோடு இருக்கு. அன்னைக்கு வாங்கின நண்டு ஓடி திரிஞ்சுது. சமைக்கிறதுக்கு முதல் விடிய சாப்பாடை சாப்பிடுவோம். வீட்டில் இன்னைக்கு இட்லியும் சம்பலும் செஞ்சு சட்னியும் செஞ்சிருக்கு. இன்னைக்கு அம்மாவோட சாப்பிடு. முதலே ஒரு ரவுண்ட் முடிஞ்சுது. இது 2வது ரவுண்ட் இப்போ போய்கொண்டிருக்கிறேன். ஊரில் இருக்கிறது என்ன நிலவனா ரிலாக்ஸாக இப்படி சமைச்சு சாப்பிட்டு இருக்கலாம். இப்போ நண்டு, மீன் அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சமைச்சு சாப்பிடலாம். அதோட விலையும் குறைவு. இப்போ மத்தியானம் நாங்கள் சமைக்கலைன்னாலும் கோயிலில் போய் சாப்பிட கொள்ளலாம். கடைசி புயலோட வேலியல் எல்லாம் பழுதாப்பச்சு இப்போ திரும்ப அடைக்கணும். அதுக்கான வேலையில் நடந்துகிட்ருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கிழுவம் தடியல் வெட்டி போட்டுருக்கு. இதில் எது பால் கிழுவு? முள் இல்லாது இதுவா? இது 2 மாதம். மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல முள்ளாக இருக்கு. முள் இருக்கிறது. ரெண்டா ஆடு மாடு மற்ற நாயும் பிச்சு கொண்டு வராது இல்லாத.
அதுக்காண்டி இதை போடுறது. அது ஜெல் மாதிரி இருக்கு. அது அந்த கழுவலுக்கு வரும். என்ன கழுவி எடுத்தா மற்ற அந்த மீனும் அதே மாதிரி தானே? ஓ அது கழுவலுக்கு அது என்ன பேர் ஞாபகம் வந்துட்டா? எரியா எரியா. நண்டு இன்னும் உயிரோட இருக்கு. ஓ சரி. அண்டை அண்டையாந்தான் அதுதான் ஓடினதான் அந்த சத்தம் கேட்குது. நல்ல கால அசைக்காது இல்லை. உள்ள வந்து ஏதோ கடிக்கு பிஞ்சிருக்கீங்க. இது நம்பர் 3. பின்னாடி உயிர் வருது. அப்போ நல்லா வந்தது. பாயெல்லாம் நிறைய இருந்தது. நல்ல உயிர் சின்ன நண்டு நல்லது தானே? சின்ன நண்டு தானே நல்லது. இது கிலோ எழுநூறு. பரவாயில்லையே. குட்டி நண்டு. இதே அந்த யாழ்ப்பாணத்தில் இதே சைஸ் நண்டு வாங்குறேன்ல 1000 மேலே கிலோ. முந்தி மாதிரி பெருஞ்ச கொடுத்து வாங்கிடுவாங்க நண்டு. அது முந்தி நண்டு பெட்டிய நண்டு. நல்ல பெட்டிய நண்டு. ஒரு தண்டு 5 ரூபா. தேங்காய் 5 ரூபா. ஒரு தேங்காய் கொடுத்தா ஒரு நண்டு. இப்போ தேங்காய் ஒரு நண்டு 80 ரூபா. இப்போ நண்டு சரி நண்டு கிலோ 3000 ரூபாண்டா 5 இல்லை. நம்பர் 2 2000 நம்பர் 1 500. அது இங்கே இங்கே நம்ம முந்தி தேங்காய் இல்லாத கொடுத்து மாற்று. முந்தி எல்லாம் பண்ண மாற்று தானே அந்த காலத்தில். இப்போ இங்கே தேசிக்காய் கொடுத்து மாற்றில உண்டு மாதிரி. இப்போ முதல் போட்ட வீடியோக்களில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நைனாதேவியில் இப்போ நல்ல தண்ணி வந்து ஒரு பைப் போட்டு மீட்டர் செட் பண்ணி தந்தோன்றிருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணி வரும். அப்போ வளமையாக வர மாதிரி தண்ணின்னு நேற்று நாங்கள் வடிவாக செக் பண்ணல. வந்த தண்ணியை போத்தலுக்குள்ளேயும் டேங்குள்ளேயும் எடுத்துகிட்டு மேலே ஏற்றி போட்டோம். இன்றைக்கு தண்ணி ஊற்றுறது தான். இப்போ தங்கச்சி விடிய கொண்டு தண்ணி ஊற்றினால என்னடி கசக்குதுன்னு கேட்டால் நீ சொல்லு உனக்கு ஊற்றி தந்த பெரிய விஷயம் வந்து சொல்லு வேண்டு போனேன். பிறகு அப்பா எல்லா ரெடியும் அதே மாதிரி தான் கசக்க வலிக்கிட்டு பிறகு தான் போய் போத்தில் தண்ணி இறப்பினாங்க. எடுத்து நக்கி பார்த்தா ஒரு கசப்பு, அந்த புளிப்பு மாதிரி. புளிப்பு இல்லை, அந்த உப்பு டேஸ்ட், துவர்ப்பும் ஒரு கசப்பும் சேர்ந்த மாதிரி. பிறகு தான் பார்த்தா வந்தது உப்பு தண்ணி நேற்று. அதை நாங்களும் செக் பண்ணல, ஏற்றி போட்டு டேங்க்லேயும் ஏற்றி போட்டோம். இனி திரும்ப டேங்கில் இருந்து தண்ணி எடுத்து போட்டு தான் நல்ல தண்ணி வரைக்குள்ள திரும்ப ஏற்றணும். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி போட்டு இடையக்குள்ளே இந்த உப்பு தண்ணி வர்றது வந்து சரியான பிரச்சனை. இப்போ மாறி அந்த நல்ல தண்ணி வருதுன்னு நம்பித்தானே மேலே ஏற்றி கொண்டிருக்கிறோம். இப்போ மற்ற தண்ணி வந்துன்னு சொன்னால் இடையக்குள்ளே ஏற்றி அது மாறி ஏற்றினா மோட்டரும் பழுதாக போயிடும், டேங்கும் பழுதாக போயிடும். இப்போ எதாவது திரும்ப க்ளீன் பண்ணணும் ஃபுல்லாக. நிரப்பின வாளி ஏற்றினேன். இப்போ நேற்று 265 லிட்டர் இன்னும் வந்து 30-35 போத்தலுக்கிட்ட நிரப்பினாங்க 5 லிட்டர் கேன். அதோட கொஞ்சம் உள்ளுக்கும் நிரப்பினாங்க. அவ்வளவும் இப்போ வேஸ்ட்டாக போச்சு. இப்போ நேற்று வந்த தண்ணி உப்பாக போனதால் இப்போ போய் சித்தி விடுக்கிறதுல தண்ணி எடுத்துக்கணும் சமைக்கிறதுக்கு. இப்போ நண்டு சமையல் நடக்குது. தூள் போட்டாச்சு. தேங்காய் பால் அடிக்கிறதுக்கு ஒரு கிரைண்டர் ஃபுல்லாக எடுக்குது. இது கொஞ்சம் பூ அடிச்சிருக்கு. கொஞ்சம் பூ நண்டுக்கு அப்படி தேங்காய் பூ அரைச்சி போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ இது பாலாகி போட்டு போடுறதில்ல, அரைச்சி போட்டு போடுறோம்.
பேஸ்ட் மாதிரி எடுத்து இதாக விட்டா டேஸ்டாக இருக்கு. ஆமாம்மா அப்படிங்க நீ வீடியோ நான் எனக்கு கொஞ்சம் சின்ன வழின்னு சொல்லுங்க. நான் பால் விட தேவையில்லை. பால் ஊற்றிட்டேன். பால் விட்டுட்டு அதுக்கு பிறகு வேற இருக்குமா இன்னும் ஏன்னா குழம்பு வந்தா சரி. முதல் வாங்கின நண்டு சமைச்சு முடிய முதல் அடுத்த இது நம்பர் 2 வரும். அடுத்த செட் நண்டு வந்துட்டு ஆனால் இது உயிர் இல்லை. உயிரோ என்ன அது இன்னொரு விட்டு கொண்டு வந்துருக்கு. இது அந்த நண்டை விட பெருசு. இது அன்னைக்கு மாதிரி ஓடி திரிகிற மாதிரி இல்லை. அது சரி உயிரோட இருக்கேன்னு கடிக்கி விட்டுருவான். ஆனால் ஸ்லோவாக இருக்கு. ஆத்தி கடிக்க வருது. திருக்க அவிச்சு வச்சிருக்கு. இப்போ இந்த திருக்க என்ன வரையாக போடுங்க. முருங்கைப்பூ வரும். முருங்கை இலையோட சேர்த்து வரையாக போயிடும். திருக்க வர நண்டு கறி ரெடி. சிவத்த மீன் அது சின்ன